இணைந்திருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆயத்தமாவோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்று 13ஆம் தேதி 8ஆம் மாதம், 13ஆம் தேதி ஆவணி மாதம், 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:20. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கான வார்த்தை, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். உங்களுக்கு எப்பொழுது கர்த்தரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கின்ற பொழுது, அவரே எங்கள் படைப்பின் தேவன், எங்களுடைய பிதா என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் எங்களுக்கு பிதாவாயிருப்பார், நாங்கள் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்போம் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். சர்வத்துக்கும் அதிகாரி ராஜா ஆகிய கர்த்தர் கூறுகிறார். ஆமேன். 2 கொரிந்தியர் 6:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். 1 ராஜாக்கள் 8, எரேமியா 34, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மார்க் 8வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தங்களை அனுப்பி தந்திருக்கிறோம், ஜீவ மன்னாவை அனுப்பி தந்திருக்கிறோம், ஜீவ வார்த்தையை அனுப்பி தந்திருக்கிறோம், தேவனுடன் 1 நிமிடம் என்ற அந்த காரியத்தை கூட அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம், கேட்டிருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம். அவற்றை அனுப்பி தருகிற ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைய போகிற ஊழியர்களையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் சற்று முன்னதாக முடித்து கொண்டதாலே பலர் இன்னும் இணையவில்லை. 8:30 இணைவார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் சௌரி ஜானட் கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்க முடியுமா தெரியவில்லை. இன்னொருவருடைய வீட்டிலே இருக்கிறார். அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல், டிஸ்டர்ப் பண்ணாமல் இணைந்திருக்கிறார்கள். ஜெபிக்க முடியுமானால் ஜெபிப்பார்கள். அதோடு மாலை வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையில் இணைந்திருக்கிறீர்கள். எல்லோரையும் வரவேற்று கொண்டு மீதியான ஊழியர்களை நாங்கள் அவர்கள் வருகின்ற பொழுது வரவேற்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி டாலியிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். கர்த்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழிநடத்துவாராக. மீதியாக வெளியே போகிற ஒருவருக்கும் அழைப்பை கொடுப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி டோலி அவர்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா, மீட்டிங் இருக்கு. நான் ஜெபிக்கிறேன் இப்ப. ஆமீன், ஆமீன். சிஸ்டர் மேகலா, ஆமீன். நீங்கள் ஜெபத்தோடு ஆரம்பியுங்கள். சிஸ்டர் மேகலா வாஸ் அவர்கள் வழி நடத்துவார்கள். அந்த வேளையிலும் சிஸ்டர் டாலி நீங்கள் ஜெபித்து கொண்டு வழி நடத்துங்கள். அதனைத் தொடர்ந்து ஊழியர் வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். டாலி ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வாருங்கள். கர்த்தர் என்னை கேட்டறில் விசாலத்திலே வைத்தார். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. மனுஷர் என்ன
நம்புவதை பார்க்கிறேன் தேவன் மேல் பற்றுதலா இருப்பது நலம் என்று கூறியபடி ஆண்டவரே, நாங்கள் உங்கள் மேல இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிதான கிருபையை கொடுத்து ஒவ்வொருவருக்களையும் பலவீன உள்ளவர்களுக்கு பலனை சத்துவத்தையும் கொடுத்து இந்த காலை நேரம் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்து எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்துக்கான ஜெபிக்கிறேன். அங்குள்ள பிரச்சனைகளுக்காண்டும் அங்குள்ள மக்கள் சிலர் ஆண்டவரே இந்த பஞ்சத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. விலை பொருள்கள் ஏறிக்கொண்டிருக்கிறபடி ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே பசி தாகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஏழை மக்களை இறங்கும்படியாக கேட்கிற ஆண்டவரே, ஏழைக்குள்ள நீங்க அற்புதம் செய்யற தகப்பனா இருக்கிறீங்க. உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். மனுஷரால செய்ய முடியாத காரியங்களை செய்யுங்க அப்பா. சபைகள்ல ஒரு பெரிதான ஒரு எழுப்புதலை கொடுத்து ஆண்டவரே மக்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நேற்று மீண்டும் மாறாத இன்றும் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கூறியபடி உங்களே மகிமைப்படுத்துவதற்கு இந்த காலை நேரம் நாங்க வந்து நிக்கிறோம் அப்பா. திருப்பாதத்துல வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாருடைய கண்ணீர்களையும் துடைத்து அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஜீவிப்பதற்கான தேசமே மக்களது களிக்குறு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், பெரிதான காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த காலை நேரம் யாவரும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்காக யாவரையும் அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி சேர்த்து உங்களுக்கே கனமும் மகிமையும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். சாரி பிரதர், எனக்கு ஒரு மீட்டிங். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நன்றி அம்மா. நீங்கள் கடந்து செல்லுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி முதலாவாஸ் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, சகோதரி சிசிலி அம்மா லண்டன் யூகேலிருந்து வந்திருக்கிறார், அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி முதலாவாஸ் அவர்களிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் தி லார்ட் அம்மா. Praise the Lord, brother. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமீன். ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தகப்பனே, இந்த காலை வேளை, மாலை வேளை, மதிய வேளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன். இம்மட்டுமா எங்களை விடுதலையாக்கி பாதுகாத்து வழிநடத்தின தேவாதி தேவனின் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தி மகாவரிச்சியான காலங்களில் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி எங்களை நினைவுள்ளதாக்குவார். நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருக்க செய்கிறவர் எங்களுடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாயிருக்கிறார். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும். நாங்கள் அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி அவருடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையில ஒவ்வொரு விண்ணப்பமாக தேவனுடைய பாதத்துல நாங்கள் வைப்போம். ஒவ்வொரு நாளும் வைக்கிற விண்ணப்பத்துக்கு தேவாதி தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஒரே ஒரு தேவன் அவர் தாமே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறபடினால் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாங்கள் முதலாவதாக நாங்கள் ஜெபிப்போம். இந்த உலகம் முழுவதிலும் இந்த 6 கண்டத்திலும் காணப்படுகிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர் மத்தியிலும் இயேசுவுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவர்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். அவர்களுடைய இதயத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர்கள் தேவனை அறிந்து கொண்டு தேவன் தான் இந்த உலகத்துக்கு ராஜா, அவர்தான் வரப்போகிறவர், அவர்தான் எங்களை ரட்சிக்கிறவர், அவரை தவிர வேறொருவரும் இல்லை என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதயத்தின் ஆழத்துல இயேசு அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் முதலாவது ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் முதலாவதாக ஜெபிப்போம். அதற்காக சிஸ்டர் ஐரின் அவர்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்களான குடி
ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா தேவன் எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா சொல்லப்பட்டதான விண்ணப்பத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசம் முழுவதும் கர்த்தாவே அப்பா 5 கண்டங்களிலும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தாவே அப்பா உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை அறியாத ஜனங்கள் கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்ய தகப்பனே. அப்பா வார்த்தையை கொண்டு அவர்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசம் முழுவதும் கர்த்தாவே அப்பா நல்ல சுவிசேஷர்கள் மிஷனரிகள் எழும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா அநேக கிராமங்கள் எல்லாம் கர்த்தாவே கிராமத்துக்கெல்லாம் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத அநேக கிராமங்கள் இருக்கிறது கர்த்தாவே. இந்தியா தேசத்திலே 3 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது கர்த்தாவே. அதே போல இலங்கை தேசத்திலும் கர்த்தாவே அநேக ஸ்டேட் பக்கங்கள்ல எல்லாம் அநேக இடங்கள் இருக்கிறது கர்த்தாவே. அப்ப அந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்களான்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்க எல்லாம் இயேசு யாருன்றே அறியாத வண்ணமா இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு எல்லாம் வேண்டிய சுவிசேஷம் சென்றடையத்தக்கதான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை உண்மை அறியாத அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விக்கிரக ஆராதனையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உங்களுடைய அந்த விலைமதிப்பற்ற அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அதை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கர்த்தாவே அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய அந்த மாறாத அன்பை ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். உமது நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்குதோ கேட்கப்படாமல் இருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உம்முடைய கர்த்தாவே அந்த ரட்சிப்பை ருசிப்பாக்க தேவன் கிருபை கொடுங்க. உம்முடைய அன்பை ருசிப்பாக்க அந்த ஜனங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே இன்னும் அந்நிய கர்த்தாவே அநேக காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க கர்த்தாவே. அநேக விக்கிரக ஆராதனைகள் அநேக வழிபாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவங்களிடம் இருதயங்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. அவங்க கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் அவங்களே நோக்கி இருக்கத்தக்கதா எனக்கு கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா அநேக சுவிசேஷர்கள் எழும்பணும் தேசம் எங்களும் ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வருகையில எந்த ஒரு பிள்ளைகளும் கர்த்தாவை கைவிடாத படிக்கு கர்த்தாவை மோடு வரத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசங்களிலே கர்த்தாவே ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானொலி மூலமாக கர்த்தாவே அப்பா இணையதளம் மூலமாக கர்த்தாவே அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஜனங்கள் கடினமான இருதயத்தை வைத்துக் கொண்டு கர்த்தாவே அப்பா மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த கடினமான இருதயங்களை எல்லாம் தேவன் லேசாக மாற்றுங்க தகப்பனே. அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை அவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் உமக்கு கூடும் ஆண்டவரே. இதெல்லாம் லேசான காரியங்கள் ஆண்டவரே. அப்பா உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ரீட்டா சகோதரி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திங்க தகப்பனே. அப்பா ஜெனட் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க போயிருக்கிறதான அந்த காரியங்களை நேர்த்தியும் கிரமமாய் செய்து முடிக்க தேவன் உதவி செய்யுங்க. அவங்களோடு கூட இருங்க. அவங்களுக்கு வேண்டிய அப்பா ஸ்தோத்திரம் நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இருக்கிற இடத்துல தேவன் உங்களுடைய பாதுகாப்புக்கரம் அவங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பிலே இணைந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இணைப்பிலும் கர்த்தாவே அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு கர்த்தாவே உமது பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இதுவரை ஜெபித்தவர்கள் இனி ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமை உள்ள நாமம். அவருடைய நாமத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறார்கள். அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. நாங்கள் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த விண்ணப்பங்கள் தேவனுடைய சன்னிதானத்துல வெட்டி இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. இதற்காக ஜெபித்த சகோதரியை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள், அவருடைய தேவைகள், அவர் செய்கிற ஊழியங்கள் யாவையும் தேவன் கனப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்களை மென்மேலும் உயர்த்துகிறபடினாலே தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த 6 கண்டங்களையும் சூழ தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பூமி அதிர்ச்சிகளும், பூகம்பம், பூமி அதிர்ச்சியா, இந்த மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு என்று சொல்லி ஒவ்வொரு காரியம். அதே நேரத்துல ஆஸ்திரேலியா பகுதியில நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியாவில் எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல எல்லாம் திடீரென்று தீப்பற்றி அந்த இடமெல்லாம் காடுகள் அழிக்கப்படும். அதே நேரத்தில் அந்த இடத்துல சூழ இருக்கிற ஜனங்களுடைய வீடுகளும் அழிக்கப்படுகிறது. அதே போல இந்த நாட்கள்ல ஜெர்மன் பகுதிகளில் கூட தீப்பற்றினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலநிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. இது கடைசி காலம் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் சொல்லி இருக்கிறார், அவர் வருகிற வேளையில நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால நாங்க எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதே நேரத்துல இந்த சூழ்நிலைகள், காலநிலைகளுக்காக நாங்கள் ஒரு விசை ஜெபிப்போம். ஏனென்றால் இந்த அதிகமான ஜனங்கள் தேவனை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள மட்டும் அவர்களுக்கு ஒரு சேதம் வரக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்துல இப்படிப்பட்ட அழிவுகள் வருகிற வழியில வீடுகள், பொருளாதார காரியங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எல்லாமே அழிக்கப்படுறது. அதுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரிடத்து மண்டாடுவோம். தேவனே, இந்த சூழ்நிலைகள், காலநிலைகளை எல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதப்பா, அவை ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். இதற்காக பாஸ்டர் ஆண்டன் ராஜ்நாயம் அவர்கள் ஜெபித்துக் கொள்வார்கள். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனே, இந்த உலகத்தை படைத்த தேவனே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களில் நடக்கிற காலநிலை சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த மக்கள் மனம் திரும்பும்படியாக தீமைகள்ல இருந்து உம்மை கண்டுகொள்ள மெய்யான தேவன் ஒருவர் இந்த உலகத்துல இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த தேவன் நீர்தான் என்பதை இந்த உலக மக்கள் முழுவதும் அறிந்து கொள்ள இந்த காலங்களில நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்.
அவர்கள் பொருளாதார காரியங்களில, உலக காரியங்களில அதிக அளவு இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் இப்படியாக உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி மத்தேயு 6:30 13 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை நீதியையும், இன்மைக்கு பின்பு மறுமையில நாங்கள் வாழப்போகிற குடியிருப்பு பரலோகமாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை வந்து அழைத்து செல்ல இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த மக்களும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் வேதனை உள்ள இடத்துல போகாதபடி அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடும்படியாக பல தேச மக்கள் இன்றைக்கு போர்களினூடாக, சண்டைகள், யுத்தங்களுக்கூடாக, இப்படியான தீமையான பொருளாதார பிரச்சனைகளுக்கூடாக, காலநிலைகளுக்கூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. இயேசுவே, நீர் அந்த படகுல இருந்த பொழுது காற்றையும் கடலையும் அதட்டினது போல இந்த காலத்துல நடக்கிற காரியங்களை மக்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக அடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஒவ்வொரு கண்டங்களின் மேலும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிப்புக்கான வழிகளை, வாசல்களை அந்தந்த தேசங்களில் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஒரு எழுப்புதலை காண இயேசுதான் ரட்சகர் என்பதை இந்த உலகத்தில் உள்ள அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் இந்த காலத்தில் அறிந்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்க, உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்களை, உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த பரலோக பாக்கியத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் இந்த காலத்தில் ஆயத்தப்பட்டிருக்க, விழித்திருக்க, ஜெபித்திருக்க, உமக்கு பிரியமான வாழ்வு வாழ. அன்று 10 கன்னிகளில் 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தார்கள் மணவாளன் வருகையில். அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாயிருக்க, ஒவ்வொரு புதிய விசுவாசிகளையும் ஆயத்தப்படுத்த எங்களோடு நீர் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை, காலநிலைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் ரட்சிக்கப்பட, அவர்கள் இந்த வானொலியை கேட்டு உம்முடைய வார்த்தைகள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒவ்வொரு சிஸ்டருக்காக, ஜனன் சிஸ்டருக்காக, இப்படியாக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூட இரும். உம்முடைய ஊழியத்தை உண்மையோடு முத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் செய்து அந்த பரலோக பாக்கியத்தை அடைய ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்யும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். தேங்க்யூ பிரதர். இயேசுவின் நாமத்தினாலே உங்களோட ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பாஸ்டர் எந்தெந்த இடத்துல ஊழியம் செய்கிறாரோ, என்ன காரியம் செய்கிறாரோ, அவருடைய குடும்பமாக தேவன் ஆசீர்வதித்து ஊழியம் செய்கிற இடங்கள்ல அநேக ஜனங்கள் இன்னுமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு அவருக்காக நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த வேளையில அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஊழியத்தை செய்கிற எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும், கர்த்தருக்கு என்று ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அதை கனம் பண்ணுவார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் என்னென்ன காரியங்கள், எந்த ஊழியம், ஒரு சர்ச்சில இருந்து அந்த சர்ச் கூட்டிய அந்த சாசலாம் அந்த ஒழுங்குபடுத்தி வைக்கிறதே ஒரு பெரிய ஊழியம். எப்படிப்பட்ட ஊழியங்களை யாரு செய்தாலும் அவர்களை தேவன் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறவர். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிப்போம். அதே நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஏனென்றால் ஊழியம் செய்கிறவர்கள் எத்தனையோ தடைகள் வரும், எத்தனையோ
அகச்சொல்கள் வரும், எத்தனையோ பிரச்சனைகள் வரும், எத்தனையோ ஆக்கள்ற தேவைகளை இவங்க சந்திக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இப்ப அந்த சங்கமம் வானொலி எடுத்துக்கொண்டா அதுல எத்தனையோ காரியங்கள், தேவைகள், பணத்தேவையிலிருந்து எல்லாம் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் அதே நேரத்துல ஊழியர்களுடைய தேவை இருக்கிறது, மனித தயவு வேணும், எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிப்போம். இந்த விண்ணப்பத்துக்காக யார்கிட்ட பிரதர் கொடுக்கல? சிசிலியாமா. சிஸ்டர் சிசிலியா ஜெபித்து கொள்ளுங்க. ஓகே சிஸ்டர். ஜெபிங்க சிஸ்டர், ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து துணை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, ஆலோசனை கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, ஒவ்வொரு இடமாக ஜெபிக்கிறது வல்லமையை தந்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த நாடு நாடாக ஜெபிக்க வல்லமையை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நல்ல ஆலோசனைகளை தாரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நல்ல சிந்தனைகளை தாரும் தகப்பனே. ஆவியானவரே, உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாட்டில் இந்த பொல்லாங்குகள் எல்லாம் தீரச்சீர்கள் தகப்பனே. அப்பா, இந்த தீங்குகள் எல்லாம் தீரச்சீர்கள் தகப்பனே. ஆவியானவரே, தவிக்கிறவர்கள் மேல் இரக்கம் காட்டும் தகப்பனே. நல்ல ஆலோசனையை கொடும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை நீர் ஆகுவதின் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை நீர் சிறப்பாக நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அவருக்கு நல்ல ஆலோசனையை நீர் இன்னும் மென்மேலும் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, அவருக்கு நல்ல பிளத்தையும் உற்சாகத்தையும் உறுதியையும் கொடுத்து அப்பா தகப்பனே, செய்ய போற வேலைகள் எல்லாத்தையும் நீரே ஊக்கப்படுத்தி அவருக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, சிஸ்டர் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவ போன காரியங்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, அவ போன காரியங்களை ஆசீர்வதியும், அவ செய்ய போற வேலைகளை ஆசீர்வதியும். அப்பா தகப்பனே, அவ என்ன வேலை செய்ய போனாவோ அவக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்த தகப்பனே. அவக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து உமது தயவிலே அவன் நடத்த வல்லமையை கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலே வந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் உமது கரம் இருப்பதாக அப்பா தகப்பனே. அவர்கள் எல்லோருக்காக ஜெபிக்க உமது வல்லமையை கொடுத்தக்கா கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் சகோதரி சிசிலியாமா அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. சகோதரி மகளா, உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்கிறது. சகோதரி ஜானட், நீங்கள் ஜெபிக்க முடியுமா? நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி மகளா அவர்களுடைய ஜெபிங்களம்மா. அல்லேலூயாவியானவரே, எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதுவரை இந்த பாப்பையா குரூப்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீர் ஏற்படுத்தின காரியங்கள் ஒன்றும் குறைவுபடுவதில்லை கர்த்தாவே. எல்லாவற்றிலும் நிறைவை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரை தகப்பனே, இந்த ஜெப குழுக்களை ஆசீர்வதியும், நடத்துற பிள்ளையை ஆசீர்வதியும். ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவரே உமக்கு பிரதியாய் இருக்க செய்யும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கனடா தேசத்திலே உம்முடைய ரட்சிப்பு வரட்டும் ஐயா, உம்முடைய அன்பு வரட்டும் ஐயா. ஆண்டவரே, மக்களுக்கு நீர் செழிப்பை கொடுத்திருக்கிறீர், நீர் மகிமையை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இவர்கள் வீணாய் விருதாக்காதபடி கர்த்தாவே உம்முடைய நாம மகிமை இந்த இடங்களிலே வர கர்த்தாவே கிருபை செய்யும். ஆண்டவரே, இவர்களுடைய பாவத்தோச அக்கிரமங்கள் அறியாமைகளை எல்லாமே நீங்க ஆண்டவரே. இந்த கனடா தேசம் ஒரு ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. வானமண்டலங்கள், பெறமாக்கங்கள், கடல் பிராணிகள், தேசத்தின் குடிகள் மத்தியில உம்முடைய அன்பு இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பராமரிப்பு இறங்கட்டும், உம்முடைய ஆளுக இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு இருதயமும் பரிசுத்தப்பட,
ஒவ்வொரு உம்முடைய ராஜ்யம் இந்த இடத்துல இறங்க அப்பா உம்முடைய சித்தம் செய்ய எல்லா தடைகளையும் நீக்கிவிடும் ஆண்டவரை. ஒவ்வொருத்தரையும் ரட்சியும் ஆண்டவர். பேர் வேறா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததிய ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த கனடா தேசம் உம்முடைய கண்களுக்குள்ளாய் வர வேணும் ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே. ஜனங்கள் பாதிப்படைகிறார்கள் கத்தாவே. தங்களை தாங்களே தீட்டுப்படுத்துகிறார்கள் கத்தாவே. மரணத்துக்கு தங்களை ஒப்புவிக்கிறார்கள் கத்தாவே. இவர்கள் எல்லாம் மனம் திரும்ப ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இவர்களுக்குள்ள வர கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சகலதை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். எங்கள் இலங்கை தேசத்துக்காய் நீர் மனதுருகும். அங்கே இருக்கிற மக்கள் ரட்சிப்புக்காய் மனதிருக்கும் ஐயா. மனம் திரும்ப வேண்டிய கனிகள் வர உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் நேற்று மன்று மாறத தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவரங்களை நடத்தி தருகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் நடக்க போற புரோகிராம்களை ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த ஜெபங்கள் அனைத்தும் தேவனுடைய சன்னிதானத்துல வந்து எட்டி இருக்கிறபடினாலே கொடான கொடி ஸ்தோத்திரம். அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இலங்கை தேசத்துக்காக நாங்கள் பரிந்து மன்றாடி ஜெபிப்போம். இலங்கையில அநேக காரியங்கள் விக்கிரக ஆராதனையில இருந்து விபச்சாரம் பேசித்தனமான காரியங்கள் அதிகரித்திருக்கு. ஏன்னு சொன்னா ஹெரோயின் அதிகமாக வந்தபடினால இலங்கை தேசத்துல அநேக பிழையான காரியங்கள் நடக்கிறது. அதே நேரத்துல வன்முறைகள் நடக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. இந்த ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவினால நிரம்ப வேணும். விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்ப வேணும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிப்போம். இதற்காக வேற யாரும் இருக்கிறாங்களா பிரதர்? இல்லையம்மா, இல்லை ஒருவரும். நான் ஜெபித்துக் கொள்றேன். பரிசுத்த பிதாவே, இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, எங்கள் மத்தியில நீங்க அசைவாடுகிறது அவனாய் இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். நாங்கள் நிக்கிறதும் நிர்மூலமாக இருக்கிற உம்முடைய சுத்த கிருபை கர்த்தாவே. உம்மை நம்பி இருக்கிறபடின்னா நாங்கள் ஒருபோதுமே வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஆண்டவரே அன்பின் வாக்கு, நான் உனக்கு முன் செல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர். நான் உனக்கு முன்பாக போய் கோணர்களை சுவைப்படுத்துகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினா நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஒரு சிறிய தீவாக இருக்கிறது தப்பனே. ஆனாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரை பெருகினபடினால ஆண்டவரை வறுமையான காரியங்கள், ஆண்டவரை சிறுவர்களுக்கு விரோதமான, வாலிபர்களுக்கு விரோதமான ஆண்டவரை காரியங்கள் எல்லாம் இந்த தேசத்துல நடக்கிறத நீங்க காண்கிறீங்கப்பா. ஆண்டவரே, கிட்டடியில கூட இந்த ஜெயில உடைக்கப்பட்டு ஜெயில அநேக காரியங்கள் மறைந்து போனார்களே ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களை கூட நீங்க காண்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இனிமேல் இந்த இலங்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு இந்த தீவை சூழ பாளையம் இறங்குவீராக. நீ சொன்னீரே, தீவுகள் எனக்காய் காத்திருக்கும் என்று. ஆண்டவரே, எங்கள் தீவை உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தீவை சூழ எத்தனையோ ஆயிரம் தீவுகள் காணப்படுகிறதப்பா. அந்த தீவுகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக நீ ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆகாரம், அன்றன்றைக்குரிய ஆகாரம் கிடைக்க வேண்டும். ஒரு மனிதனாவது, ஒரு குழந்தையாவது ஆண்டவரே ஆகாரம் இல்லாமல் மரிக்க கூடாது தகப்பனே. நீர் அற்புதம் செய்கிறது அவன், நீர் அதிசயம் செய்கிறது அவன். ஆண்டவரை கூப்பிடுகிற காக்கன் குஞ்சிக்கு ஆண்டவரை உணவு கொடுக்கிறது அவன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தை ஆண்டவரை நிரூபிக்கப்படட்டும் தகப்பனே. இன்றைய நாள்ல யார் யார் எந்தெந்த குடும்பங்கள்ல எந்தெந்த சிறுவர்களோ வாலிபர்களோ முதியவர்களோ உணவில்லை என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எப்படியாவது ஆண்டவரே நீர் கொடுக்குற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எலியாவுக்கு கூட காகத்தை கொண்டு போஷித்த தேவன் நீர். ஆண்டவரே, இந்த ஜனங்களை போஷித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேசம் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே,
ஆசியா கண்டத்தில் இருக்கிற 47 நாடுகள்லையும் ஆண்டவரே இந்த ஸ்ரீலங்காவும் ஒரு நாடா இருக்கிறது கெத்தாவே. ஆண்டவரே இந்த தேசம் உண்மை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும். இங்க இருக்கிற விக்கிரக ஆராதனை, எந்த மதத்து விக்கிரக ஆராதனையா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரை விலக்குகிறோம். ஆண்டவரே இந்த தேசம் வாழ்வடையட்டும். ஆண்டவர் இந்த தேசத்தில் ஜனங்கள் ஆண்டவரை வாழ்வடையட்டும். அவர்கள் ஆண்டவரை கெத்தாவே மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அற்புதமான உம்முடைய காரியங்களை அவர்கள் காணட்டும். எத்தனையோ ஆண்டவரே சர்ச்சில் எல்லாம் அற்புதமான காரியங்கள் நடக்கிறது, அதிசயமான காரியங்கள் நடக்கிறது, எங்கள் கண் முன்னாக அந்த காரியங்கள் இருக்கிறது. அப்படி இருந்த இந்த ஜனங்கள் ஆண்டவரே அந்த சுகத்துக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கும் வந்துவிட்டு ஓடி போகிறவர்களால் காணப்படுகிறார்களே. அப்படி இல்லாதபடி அவர்கள் உண்மை அதிகமாய் நேசித்து பிடித்து கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்களோடு இடைப்படுவீராக. அற்புதமான காரியங்களை செய்வீராக, அதிசயமான காரியங்களை செய்வீராக. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இந்த ஹீரோயின் பாவிக்கிற காரியங்கள்ல இருந்து மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்படி காரியங்களை விற்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிடிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் பிடிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆண்டவரை கர்த்தாவே எந்தெந்த இடங்கள்ல நிற்கிறார்கள் என்று கண்டறியப்படத்தக்கதாக ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களை நீ திறப்பீராக. சிறுவர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே எத்தனை குழந்தைகள் அதுல அடிமைத்தனத்துக்கு போய் திரும்ப முடியாதபடி தவிக்கிறார்கள். பெற்றோர்கள் அவர்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிபர்களும் படித்து முன்னேறி ஆண்டவரே எங்கள் தேசத்தை உயர்த்துகிறவர்களாக, எங்கள் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, வர்ஷிப் லீடராக, ஒரு பாஸ்டராக எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அவர்கள் ஆண்டவரை எதிர்கால சந்ததியாக இருந்து மகிமைப்படுத்துவார்களாக என்று ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே எங்கள் தேசத்து பொருளாதாரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே வயல் நிலங்கள் இருக்கிறது கெத்தாவே, ஆண்டவரே பயிர் நிலங்கள் இருக்கிறது, எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பயிர் செய்கிறவர்கள், வயல் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இடையில ஆண்டவரே மழையோ வெள்ளமோ வந்து அந்த பயிர்களை அழிக்காதபடி அற்புதமாய் நீர் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் அற்புதமான தேவன் அல்லவோ. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களுமே துதிப்பார்கள் அல்லவோ. எங்கள் இலங்கை தேசத்தை சூழ பாளையம் இறங்கும், அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே 47 நாடுகள் ஆசியா கண்டத்தில் இருக்கிறத 47 நாடுகளையும் சூழ நீ பாளையம் இறங்குவீராக. அயல் நாடான இந்தியாவை பொறுப்படும் ஆண்டவரே. இஸ்ரவேலை சூழ பாளையம் இறங்கும். அதே போல ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகளை சூழ பாளையம் இறங்கும் ஆண்டவரே. இப்படி 47 நாடுகளையும் சூழ பாளையம் இறங்கி ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதே போல ஆண்டவரே 5 கண்டங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். 5 கண்டத்திலும் உம்முடைய அறிகிற அறிவினால் ஒவ்வொரு ஜனங்களும் நிரம்பி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமமே மகிமையுள்ள நாமமாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். 7 கண்டங்கள் இருக்கிறது. ஆனா 6 கண்டங்களில் ஜனங்கள் வாழ்கிறார்கள். அந்த 6 கண்டத்திலையும் நாங்க பார்க்கணும். ஆசிய கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா, அப்படி என்று கண்டங்கள் 6 இருக்கிறது. அந்த 6 கண்டத்திலையும் வாழுகிற ஜனங்கள் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் அந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிற வேளையில வறுமையான தேசங்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் அதற்காக பிடிப்போம். அதற்காக சிஸ்டர் சிசிலியா ஜெபித்துக் கொள்ளுங்க. அம்மா மைக் எடுத்து விடுங்கம்மா. அம்மா பிரைஸ் தி லார்ட். அம்மா பிரைஸ் தி லார்ட். மைக் எடுங்கம்மா. ஆமீன் ஆமீன். நீங்கள் சகோதரி மகளா நீங்கள் ஜெபித்து நிறைவு கொண்டு வாருங்க.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இந்த காலை மாலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல ஆண்டவரே ஒவ்வொரு கண்டங்களுக்காகவும் அங்க இருக்கிற ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே அங்க இருக்கிற பொருளாதார காரியங்களுக்காகவும் சிறுவர்கள் வாலிபர் குழந்தைகள் அங்க இருக்கிற சூழ்நிலை ஒவ்வொன்றையும் நாங்கள் உடைய பாதத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆவியானவரே நீர் தாமே நடத்தினபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதம் அடையாளங்கள் செய்கிறபடினாலே நன்றி. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எல்லா ஸ்தானங்களிலும் இருந்து வந்து ஆசீர்வதிக்கிறது இந்த வேளையில ஆண்டவரே ஊழியத்துக்காக பாடுபடுகிற ஆண்டவரே பிரதர் லெஸ்லியையும் ஆண்டவரே சிஸ்டர் ரீட்டாவையும் அவருடைய குடும்பங்களையும் அதே போல மகேந்திரன் ஐயாவை உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி மூலமாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே உலகம் எங்கும் செல்லட்டும். ஆண்டவரே நீ ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே ஆரம்பம் அற்பமாய் இருக்கிறது, ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் போய் ஜனங்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஊடகமாக அமைய போகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே நீர் தாமே பேசி வழிநடத்தி காத்து கொண்டபடினால் எல்லா துதி கன மகிமை உமக்கு. அதே போல ஆண்டவரே இந்த நாள்ல ஜெபித்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீங்க சந்தித்து அவருடைய உள்ளத்துல இருக்கிற மனக்குறைவுகள் ஆண்டவரே மனதில வருகிற எண்ணங்கள் அவருடைய ஊழியத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்தபடினாலே உமக்கு நன்றி. எந்த தேசமாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய மகிமை அவர்கள் மூலமாய் வெளிப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற ஊழியங்களை எல்லாம் நீ கனப்படுத்தி ஆசீர்வதித்தபடினாலே ஸ்தோத்திரம். திரும்பவுமாக ஆண்டவரே கர்த்தாவே பிரதர் லிஸ்லியையும் ஆண்டவரே அவருடைய மனைவியையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்து இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய சகோதரி மகளாவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்தும் அதே வேளையில் இணைந்து ஜெபித்த ஒருவரையும், அதிகாலை வேளையில் இணைந்து ஜெபித்த சகோதரி டாலி, காலை வேளையில் இணைந்து ஜெபித்த பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள், மாலை வேளையில் இணைந்த சகோதரி சிஸ்லியா அம்மா, இரவு வேளையில் இணைந்த சகோதரி ஐரீன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் கூட இணைந்து இவங்களுக்கு கூடாக வழிநடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தரண்டை ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இன்றைய நாள் வியாழக்கிழமையாக இருக்கிறது. காலை வேளையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அந்த கர்த்தர் இந்த நாட்களை காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல